கன்னியாகுமரியில பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில பேசினாரு. புதுசா ஒண்ணும் பேசல, அதுவும் நான் பேசினதுதான். நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதுல மரங்கள் அடர்த்தியா கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு தோராயமா 45 ஆண்டுகளா கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியா ஐயா பினராயி விஜயன் தந்துட்டாரு. ஆனா அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறுத்துடுறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு, இயற்கை உண்மை இருக்கு. ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது, கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இந்த வார்த்தை தடை இருப்பதால் வழக்குதாரர் தடை இருப்பதால் மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதி நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு 700 லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கோவரம்னா, அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றா அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறதுனால தானே இந்த சிக்கல். ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க எடுக்கல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா, மலையை எங்க இருக்குது? உன்னால உருவாக்க முடியாத உங்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கட்டித்தது யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகதாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில 9,000 கோடி ஒதுக்கி இருக்கு, காங்கிரஸும் ஒதுக்கி இருக்கு மேகதாத்துக்கு. காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகா அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க, நாங்க கேட்கல. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெல்ல வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம்.